ஒரு அமைதியான மாரடைப்பு, சைலண்ட் இஸ்கேமியா அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு மாரடைப்பு தான். ஆனா அறிகுறிகளோ அல்லது குறைந்தபட்ச அறிகுறிகளோ அல்லது அடையாளம் காணப்படாத அறிகுறிகளோ கூட இல்ல. மாரடைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய மார்புல வலி, மூச்சு திணறல் மற்றும் வியர்வை போன்ற வெளிப்படையானது கிடையாது. இளம் தலைமுறையினரை அமைதியான முறையில தாக்கக்கூடிய இந்த மாரடைப்பு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் இது அதிகரிச்சுட்டு வருது. இந்த மாரடைப்பு குறித்த போதிய விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்குது. அதாவது மாரடைப்பு வரும்போது பெரும்பாலானோருக்கு நெஞ்சுவலி, சுவாச பிரச்சனை, வியர்வை, தலை சுற்றல் போன்ற எந்த அறிகுறியும் இல்லாம அமைதியான முறையில தாக்குது. காரணமே இல்லாம தொடர்ச்சியாக களைப்பா, சோர்வாக இருப்பது போல உணர்ந்தீங்க அப்படின்னா அது அமைதியான மாரடைப்புடைய அறிகுறிகளா பார்க்கப்படுது. இதனுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு தெரியுமா? அதாவது மூச்சு விடுவதில் சிரமம், கைகள், கழுத்து, தாடை அல்லது முதுகு போன்ற உடலின் மேற்பகுதியில் வலியோ அசௌகரியமோ இருந்துச்சு அப்படின்னா, அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியான கொமட்டல், தலைவலி, தலை சுற்றல் வந்தா, இதயத்துடைய செயல்பாட்டுல பிரச்சனை போன்றவற்றை உணர்ந்தா கவனம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இதயத்துல அழுத்தம் ஏற்பட்டா உடல்ல வியர்வை அதிகமாகும். இவற்றோடு மற்ற அறிகுறிகளும் சேரும் போது நாம உடனடியா சிகிச்சை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மருத்துவ வல்லுநர்களுடைய அறிவுறுத்தலா முன்வைக்கப்படுது.